ஓட்டப்பிடாரம் அருகே 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பசுவந்தனை ஆனந்தவல்லி அம்மன் சமேத கைலாசநாதர் திருக்கோவிலில் 5 நிலையில் புதிய ராஜகோபுரம் அமைக்கும் பணி கால்கோள் நிகழ்ச்சியுடன் தொடக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பசுவந்தனையில் அமைந்துள்ள 850 ஆண்டுகள் பழமையான ஆனந்தவல்லி அம்மன் சமேத கைலாசநாதர் திருக்கோவில் உள்ளது. 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகும். பழமை வாய்ந்த திருக்கோவில் ராஜகோபுரம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அதனை நிறைவேற்றும் வகையில் புதிதாக 5 நிலை ராஜகோபுரத்திற்கு தமிழ்நாடு அரசால் ஒப்புதல் பெறப்பட்டு உபயதாரர்கள் நிதியிலிருந்து புதிதாக 5 நிலை ராஜகோபுரம் அமைக்க அறங்காவலர் குழு முடிவு செய்துள்ளது. புதிதாக 5 நிலை ராஜகோபுரம் அமைப்பதற்கான கால்கோள் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன், பசுவந்தனை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் தலைவர் நாகப்பட்டி பண்ணையார் திரு N.B.R.K. ராமானுஜம் கணேஷ், திருக்கோவில் செயல் அலுவலர்கள் வெள்ளைச்சாமி, வள்ளிநாயகம், ஓட்டப்பிடாரம் சரக ஆய்வாளர் முப்புடாதி, தூத்துக்குடி மண்டல செயற்பொறியாளர் ராஜேந்திரன், உறவைக்கோட்ட பொறியாளர் அஸ்வினி, உதவி பொறியாளர் முத்தரசன், மண்டல ஸ்தபதி பார்த்திபன், ஒட்டப்பிடாரம் ஒன்றிய துணை பெரும் தலைவர் திரு வி. காசி விஸ்வநாதன், நாகம்பட்டி அம்பலக்காரர் திரு காளியப்ப ரெட்டியார், கோடுப்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஆறுமுக பாண்டியன், பசுவந்தனை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள்.